ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இது என்ன கோவில்னு பார்த்தா இருட்டுக்கல் முனியப்பன் கோவில். என் பையன் பர்த்டே அன்னைக்கு போனது. அன்னைக்கு எடுத்து வீடியோ தான் போட முடியலனால அதனால் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு அங்கே போயாச்சு கோவிலுக்கு. அப்புறம் ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். யாரும் நிற்கலை. என் பெரிய பையன் ஓடி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். சின்னவனை மட்டும் தூக்கிட்டு இருந்தான். அப்போ தான் நானும் வரேன் இருமான்னு வந்தான். வந்துட்டு ஜாலியாக நின்றுருந்தோம். அப்புறமே கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். என்ன பொம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறீங்களா? பார்த்தீங்கன்னா எல்லாம் வேண்டுதல் தான். வேண்டுதல். இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டியே வேண்டுதல் வச்சா அப்பயே நடக்கும். அப்படி தான் பாருங்கள். சிம்மாசனத்தில் எப்படி உட்காந்துட்டுக்கிறாரு முனியப்பன் சாமி பாருங்கள். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சரி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா, எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாம் பொம்மையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இது எங்கள் வீட்டுக்காரர் வேலை செய்கிற இடத்துல இந்த பொம்மையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தார். நானும் அதே பார்த்துட்டு இருந்தேன். என் சின்ன பையன் அந்த பக்கம் ஓடிட்டான். கூப்பிடலான்ட்டு போனால் அந்தாண்ட அப்படியே வீடியோ எடுத்து எல்லா பக்கமும் பொம்மை தான் வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல கூட இல்லை, எல்லா பக்கமும் பொம்மை. அவங்க வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க. என் பசங்க இப்படி ஜாலியாக விளையாண்டுக்கிறாங்க. வாய்ஸ் ஓவர்க்கு நான் கட் பண்ணாமல் எடுக்கிறேன். அந்த இது வந்து ஈசன் பார்வதி கும்பிட்டுருந்தது. அந்தாண்ட வந்து முருகர் எல்லாமே எடுக்க வீடியோ பாருங்க. அதுக்கு ஈசனுக்கு முன்னாடி வந்து நந்தி இருந்தது. அப்புறம் இது வந்து வெளியே ஆஞ்சநேயர். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வேண்டுதல். எவ்வளோ இது அந்த இதுதான் பேப்பர்லலாம் கட்டி வச்சு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி கட்டி வைக்கிறது. வெளியும் அவ்வளோ பொம்மை இருந்துச்சு எல்லாமே பாருங்க. கோவில் அப்படி முன்னாடி பார்த்தா இப்படி தெரியும். நாங்கள் நின்றுட்டுருக்கேன். என் பையன் ஓடியாடுறான். எங்கள் வீட்டுக்கார் வீடியோ எடுத்தார் பாருங்க. எல்லாம் சும்மா நின்றுட்டுருக்குறாங்க, உட்காந்துட்டுக்கிறாங்க. வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். என் பையன் விளையாண்டுட்டு இருந்தான் ஜாலியாக. அன்றைக்கி ஒரு டேவே நல்லா போச்சு. ஆனால் இந்த கோவிலில் வந்து முனியப்பன் கோவிலில் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டியே முனியப்பன் வந்து அப்படியே பார்க்கவே பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருக்கும். இப்படி ஒரு கோவில் இருட்டுக்கல் முனியப்பன் கோவில்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பையன் பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. சின்னவன் தான் பாருங்கள் எப்படி விளையாண்டுட்டு இருந்தாங்க. பெரியவனும் விளையாண்டுட்டு தாங்க. இது வெயில் சாமி, அம்மன் சாமிங்கிறத மாரேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சாமி. பாருங்க பொம்மையை தான் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இது விநாயகர் பெருமானே. இது வெளியே இருந்து உள்ள பார்க்குறது. அந்தாண்ட எல்லாம் கறி சமைச்சு